இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீக்கோட அக்டோபர் 6லேருந்து அக்டோபர் 12 வரை இருக்க அத்தனை முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் வந்து ஏன் ஒவ்வொரு நாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் 2 நியூஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸாக இருந்துச்சு. மிச்சது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத நியூஸ்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு வாரம் நியூஸாக நான் போடணும்னு நினச்சேன். ஸோ வந்து ஒரு அக்டோபர் 6லேருந்து 12 வரை என்னென்ன முக்கியமான நியூஸஸாக இருக்கோ அதெல்லாமே கம்பைன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்துக்காங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இனி வர்ற வீக்ஸில் வந்து ஒவ்வொரு நாளாக அதிகமான நியூஸஸ் வர்ற பட்சத்தில் நான் போடுறேன். இல்லாட்டி இந்த மாதிரி கம்பைல் பண்ணி போட நான் பார்க்குறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். கல்வி எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறையில் 6 முதல் 12 வகுப்பு வரை உடற்கல்வி பிஇ அதாவது பிடி நமக்கு பிஇடி நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் நியூஸாக இருக்குது. புக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பிடிக்காக தனியாக வந்து ஒரு புத்தகம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ்சிஆர்டி நமக்கு தெரியும் இல்லையா, அது மூலமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு நியூஸ். ஃபஸ்ட்டு வந்து அது புக்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. வெறும் வந்து நமக்கு நிறையா வந்து நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்குன்னு புக்ஸ் இல்லாமல் கேள்விகள் கேட்பாங்க, நம்ம பதில் அளிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்குன்னு தனியாக ஒரு புக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி வந்து அதையும் டீச் பண்ணுவாங்க ஸ்கூல்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மெரினா கடற்கரையில் எண்ணெய் கசிவு தடுப்பு ஒத்திகை நடவடிக்கை. அதாவது இப்போ வந்து ஆயில் வந்து கொட்டிருச்சுன்னா அதை எப்படி தடுக்கிறது, என்ன மாதிரி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன பண்ணணும்னு கண்டக்ட் பண்ணாங்க. அது யாரெல்லாம் சேர்ந்து பண்ணாங்கன்னா, சென்னை மாநகராட்சி, கடலோர காவல்படை, தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பேரிடர் மீட்பு படை, தீயணைப்புத்துறை, இந்த 4ம் சேர்ந்து தான் வந்து அதை செஞ்சுருக்காங்க. இப்போ நமக்கு நேஷ்னல் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் டேன்னு ஒன்று இருக்குது. அது டிசம்பர் 2 செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு நியூஸ். இதை நம்ம தேசிய மாசு தடுப்பு தினம் அப்படின்னு சொல்கிறோம். டிசம்பர் 2 நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் நமக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு நியூஸாக நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கியாலஜிக்கல் நியூஸ், ஒரு தொல்லியல் சம்மந்தமான நியூஸ் தான். என்னென்னா வந்து நமக்கு தமிழகத்தோட முன்னாள் தொல்லியல் இயக்குனரும் வரலாற்று ஆய்வாளருமான நாடானா காசிநாதன் அப்படின்றவங்க வந்து காலமாயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வயசு 85. இவர் முக்கியத்துவம் என்னென்னா, இவர் தான் முதல் முறையாக வந்து பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வு அவர் தலைமையில் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டியது. ஹீ லெட் தி ஃபர்ஸ்ட் எவர் அண்டர் வாட்டர் எவாகுவேஷன் அட் பூம்புகார். இப்போ வந்து அங்கே ஒரு அண்டர் வாட்டர் மியூசியம் கொண்டு வர போகிறாங்க இல்லையா, அப்போ அண்டர் வாட்டர் மியூசியம் வந்து இங்கே தான் வரப்போகுது. ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்த ஒரு நபர் தான் அவர், காசிநாதன்றவங்க. அவங்க வந்து இறந்துட்டாங்கன்றது நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வந்து அந்த பூம்புகாரும் சரி, அதை அவர் கொண்டு வந்தாருன்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ஞாபகம் வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீதிமன்றம், ஜுடிஷியரி அண்ட் கல்ச்சரில் ஒரு கேஸ் நடந்திருக்கு. இதுவும் வந்து ஆர்கியாலஜி சம்மந்தமானதான். என்னென்னா, இந்த அழகன்குளம் அகழாய்வு அறிக்கை வந்து இன்னும் வெளியிடலை. அதுக்கு சம்மந்தமான மியூசியம் அமைக்கிறது வந்து எங்கள் இடத்துல தான் அமைக்கணும்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அது ஏன் 2016லேருந்து 17க்குள்ளேயே அது எக்ஸபிஷன் நடந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டை ஆனால் இன்னும் சப்மிட் பண்ணலை. அதை ஏன் சப்மிட் பண்ணலை, நீங்கள் சப்மிட் பண்ணணும், அதுக்கான மியூசியம் வந்து நீங்கள் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் வந்து நாங்கள் இன்னொரு இடத்துல மியூசியம் அமைக்க போகிறோம், பார்வையாளர்கள் நல்லா வந்து போகிறதுக்கு வசதியாக செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நீங்கள் சீக்கிரமாக அதை செய்யணும்னு கோர்ட் ஆர்டர். ஸோ இந்த ராமநாதபுரம்ன்றதை ஞாபகம் வச்சுக்காங்க. அழகன்குளம்ன்றது ராமநாதபுரத்தில் தான் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்காங்க. சம்டைம் அந்த பேரை பார்த்ததுமே நம்ம மதுரைன்னு போட்டுருவோம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்பில் யானை பாகன்களுக்கான 2வது பிரத்யேக கிராமம் எங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருக்கிற கோலிக்க முத்தி அப்படின்ற ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் தான் வந்து 2வது கிராமம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அங்கே மொத்தமாக 47 பணியாளர்கள் வந்து இருக்காங்க. 24 யானைகள் இருக்குது. மொத்தமாக வந்து அந்த இடத்துல இப்போ 2வது யானைகள் அந்த பாகன்களுக்கான ஒரு கிராமமாக உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு எங்கே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருக்க தெப்பக்காட்டில் அந்த ஃபர்ஸ்ட் கிராமம் உருவாக்கியிருக்காங்க. அதை எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா, May 13 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அக்டோபர் 7ன்றதை ஞாபகம் வச்சுக்காங்க. அக்டோபர் 7ல் 2வது கிராமம் வந்து திறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து May 13 திறந்திருக்காங்கன்றது ஞாபகம் வச்சுக்காங்க. தெப்பக்காட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆனைமலை புலிகள் காப்பகம், இது வந்து முதுமலை புலிகள் காப்பகம். அதுதான் அந்த 2ம் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த், சுகாதாரத்தில் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, ஸ்கரஃப் டைப்பஸ் காய்ச்சல் வந்து அதிகரிச்சுட்டு வருதுன்றாங்க. ரிக்கட்சியா பாக்டீரியாவால் ஏற்படுகிறதுன்றாங்க. அப்போ ரிக்கட்சியா அப்படின்னு ஒரு பாக்டீரியாவில் உருவாகப்படுற ஒரு காய்ச்சல் தான் ஸ்கரிஃப் டைப்பஸ் அப்படின்றாங்க. அந்த காய்ச்சல் வந்து அதுக்கான மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா அசித்ரோமைசின் மற்றும்
டாக்ஸிசைக்ளின் அப்படின்ற மருந்துகள்லாம் அதுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த ரிக்கட்சியான்ற பாக்டீரியா வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா இந்த காடுகள் வனங்கள் இருக்க அதிக பகுதிகளும் இந்த நீர்நிலைகள் அதிகம் இருக்க பகுதியிலையும் வந்து இல்லை வந்து இந்த பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்க கிராமங்களில் தான் அதிகமாக வந்துட்டுருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட தொடர்பு அதிகமாக வச்சுக்கிட்டாலும் நமக்கு அந்த காய்ச்சல் பாக்டீரியா மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த ஸ்கரப் டைப்பஸ் ஃபீவர் வந்து ஃபாரஸ்ட் அந்த இருக்க ஏரியாவில் தான் அதிகம் இருக்குது அப்படின்றது இது மூலமாக தெரியுது. குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் வந்து இதில் பாதிக்காமல் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்டோட சென்சஸ் எடுத்திருக்காங்க. அந்த சென்சஸில் வந்து முன்னை விட லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து எலிஃபெண்ட்டோட தமிழகத்தில் யானைகளின் எண்ணிக்கை வந்து 3170 வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆண்டு வந்து 3063 அப்படின்ற எண்ணிக்கையிலேருந்து இது அதிகமாகிருக்கு அப்படின்றது இந்த நியூஸில் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல நகர்வாக யானைகள் ஓட எண்ணிக்கை சார்ந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்படி பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு யானைகள் மனிதர்களுக்கு இடையிலலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், எலிஃபண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் இதெல்லாம் இருக்குது அவங்கள பாதுகாக்கிறதுக்குன்னே. பட் இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போயிட்டுருக்குன்றது இந்த நியூஸ் மூலமாக தெரியுது. நெக்ஸ்ட்டு பாதுகாப்பு தொழில்துறை டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸில் வான்வழி பாதுகாப்பு தொழில்துறைக்கான சர்வதேச மாநாடு சென்னையில் நடந்திருக்கு. நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இது நடந்திருக்கு. அதை நம்ம எங்கே அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். ஸோ அதான் அந்த நியூஸில். நெக்ஸ்ட்டு வந்து மருத்துவத்துறையில் ஹெல்த் கேர் பாலிசியில் மருத்துவமனைக்கு இப்போ வர்றாங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம என்னென்னு நம்ம இது பண்ணுறோம்னா வகைப்படுத்துகிறோம்னா நோயாளிகள்னு சொல்லக்கூடாது, அழைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து மருத்துவ பயனாளர்கள் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அந்த டேர்ம் வந்து நம்ம மெடிக்கல் பெனிஃபிஷியர்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும், பேஷண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம் அப்படின்றது ஒன்று வந்திருக்கு இல்லையா அதுக்கு கீழே தான் இந்த மாதிரி அவங்க அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம் வந்து எப்போ வந்துச்சு அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பொருளாதாரம் பற்றி ஒரு நியூஸ். எக்கனாமியில் என்னென்னா நமக்கு இந்த வேர்ல்ட் பேங்க் வந்து ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ பொருளாதார வளர்ச்சி வந்து இந்தியா இருக்குன்னு கணிச்சு சொல்லுவாங்க. அவங்க கணிச்சதை விடவே இப்போ அதிகமாக வந்திருக்குன்றது தான் நியூஸு. 6.3% வந்து நமக்கு வளர்ச்சி இருக்கும் பொருளாதாரத்தில்னு நம்ம இந்த ஆண்டோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாங்க. பட் கிடச்சது வந்து 6.5% வளர்ச்சி கிடச்சிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல நகர்வு இந்தியாவுக்கு. ஸோ அந்த நியூஸை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கடற்படை பயிற்சி நேவி எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில நடந்த நேவல் ஷிப் ஒரு எக்ஸசைஸ் என்னென்னா எக்ஸசைஸ் கொங்கன் அப்படின்றதான் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சமூக கணக்கெடுப்பு சோஷியல் சென்சஸ் வந்து கர்நாடகா மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் மூலமாக வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா சோஷியல் எஜுகேஷ்னல் அண்ட் எக்கனாமிக்கல் டேட்டா வந்து காஸ்ட் பேஸ்டு சென்சஸில் எடுத்திருக்காங்க. அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது கொண்டு வந்தது வந்து கர்நாடகா மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்றத நம்ம ஞாபகம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அறுவடை குறிக்கும் ஜூலை 1 வந்து வருவாய்த்துறை தினமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 1 மார்க்கிங் தி ஹார்வெஸ்ட் சீசன் ஹேஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் அ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் டே இனிமேல் வந்து ஜூலை 1 வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், புதுசாக அறிவித்த ஒரு டேட்டு. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் ரிஃபார்மில் சமூக சீர்திருத்தத்தில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா கேஸ்ட் பேஸ்டு இருக்க அதாவது சாலைகளுக்கு குடியிருப்புகளுக்கு சந்தைகளுக்கு நீர்நிலைகள் இந்த மாதிரி இடத்துலலாம் சாதி பேர்கள் வச்சுருப்பாங்க இல்லையா அதை வந்து நீக்கணும். அது எத்தனாம் தேதிக்குள்ளே நீக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவம்பர் 19 அதை நீக்கிடணும். அதை நீக்கிட்டு வந்து என்னென்ன அதுக்கு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பதிலாக பூக்களோட பேர்களோ இல்லை தலைவர்களோட பேர்களோ வந்து நம்ம சூஸ் பண்ணி அதுக்கு பதிலாக கொடுக்கணும் அப்படின்றத ஒரு வரையறையாக இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணணும், இதெல்லாம் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு முக்கிய முன்னெடுப்பாக சோஷியல் ரிஃபார்ம் சமூக சீர்திருத்தத்தில் இது ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி சம்மந்தமாக என்னென்னா இந்திய கைபேசி மாநாடு டெல்லியில் நடந்திருக்கு. 150க்கு மேற்பட்ட நாடுகள் வந்து அதில் கலந்துருக்காங்க. இது 4 நாட்கள் நடைபெற்ற ஒரு மாநாடு. அது வந்து இந்திய கைபேசி மாநாடு. மிஷன் வந்து நமக்கு எங்கே நடந்துச்சுன்னு கேள்வி கூட வரலாம். ஸோ வந்து அந்த பிளேஸ் அது எங்கே நடந்துச்சு எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்றது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு பல்லுயிர் பராமரிப்பு பயோடைவர்சிட்டி ஈரோட்டில் இருக்க நாமக்கல் குன்று அது வந்து 4வது பல்லுயிர் பராமரிப்பு தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஈரோடு நாமக்கல் ஹில் 4th பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைடாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. இந்த 4வது பல்லுயிர் பராமரிப்பு தளத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 138 தாவர இனங்களும்
18 பறவை இனங்களும் 30 இடம்பெயரும் 88 வந்து உள்ளூரும் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் 7 பாலூட்டிகளும் 11 ஊர்வனங்களும் 5 சிலந்திகள் வகைகள் 71 பூச்சி வகைகள் இதெல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. முதல் பல்லுயிர் பராமரிப்பு தலமாக எதை அறிவிச்சாங்கன்னா 2022 மதுரை மாவட்டத்தில் இருக்க அரிட்டாபட்டி அப்படின்ற ஊரையும், இந்த வருஷம் 3 ஊர் அப்படியே வரிசை அறிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க காசம்பட்டி அந்த ஊரையும், ஈரோடு மாவட்டத்தில் இருக்க ஏலந்தூர் ஏரி அது. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக 3வது இது வந்து இப்போ லாஸ்ட்டாக 4வது இடத்துல இருக்குன்னு சொல்லி நாமக்கல் குன்றை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நாளையுமே நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, உமன் வெல்ஃபேர் ஸ்கீம் பெண்கள் நலத்திட்டம் செப்டம்பரில் வந்து 3.97 கோடி பெண்கள் வந்து இந்த விடியல் திட்ட பேருந்துகளில் பயணம் செஞ்சுருக்காங்க. சென்னையில் மட்டும் அதை சொல்லியிருக்காங்க மெயினாக. அதில் மாற்றுத்திறனாளிகள், அதாவது மலைப்பகுதியில் வாழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த விடியல் பயண திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து தமிழக அரசு வந்து ஃபஸ்ட்டு எப்போ இந்த விடியல் பயண திட்டம் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021 மே 7 கொண்டு வந்திருப்பாங்க. அதை 8 வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது மெயினான விஷயம். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி நிர்வாகம் லோக்கல் கவர்னன்ஸ் பற்றி ஒரு நியூஸ். கிராம சபை நடந்திருக்கு. அதில் நம்ம ஊர் நம்ம அரசு அப்படின்ற திட்டத்துக்குள்ளே அந்த கிராமத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக தீர்வு காண்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேமில் முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதம் அக்டோபர் 2 நடக்க வேண்டிய அந்த கிராம சபை கூட்டம் வந்து அன்னைக்கு நமக்கு நவராத்திரி அப்புறம் வந்து இந்த ஆயுத பூஜைலாம் இருந்ததுனால அக்டோபர் 2 நடக்க வேண்டியது இப்போ லாஸ்ட்டாக அக்டோபர் 11 வந்து அதை நடத்தியிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே அதை நோட்டீஸ் மாதிரி போஸ்டர்ஸ் மாதிரி அடித்து அதை நடத்துனாங்க, லேட்டாக நடத்துனாங்க. ஸோ வந்து நீங்கள் அதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். என்ன அக்டோபர் 11 வந்து அதை பற்றின நியூஸ் வருதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 6 டைம்ஸ் நடக்குது. அது எந்தெந்த தேதிகள் அப்படின்றத நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 26 வந்து இந்திய குடியரசு நாள், மே 1 வந்து தொழிலாளர் நாள், ஆகஸ்ட் 15 வந்து இந்திய விடுதலை நாள், அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1 வந்து கூட்டாட்சி தினம், அப்புறம் மார்ச் 22 வந்து உலக குடிநீர் தினம். அது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சுற்றுலா மற்றும் வனவிலங்கு டூரிசம் அண்ட் வைல்ட் லைஃப் பற்றி கேட்டிருக்காங்க. அதில் கிர் நேஷ்னல் பார்க் இருக்கு இல்லையா, அது குஜராத்தில் இருக்குது. அங்கே நம்ம பிரசிடெண்ட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஆசிய இன சிங்கங்களின் சரணாலயம் அப்படின்னு சொல்லி அந்த பார்க்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகள் நலன் சைல்டு ஹெல்த்தை பற்றி கொடுத்துருக்காங்க. குழந்தைகளின் சர்க்கரை நோயை தடுக்கும் நோக்கில் கான்ஃபரன்ஸ் மாதிரி சென்னையில் நடக்குது. அது பாதி மிஸ் ஆகிருக்கு. ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு குழந்தைகளோட சர்க்கரை நோயை குறைக்கணும்னு. டைப் 1 சர்க்கரை நோயில் வந்து இதில் முதலிடம் கொடுத்துருக்கு. அது 2ஆம் இடத்துல நம்ம இருக்கிறோம். மாற்றி இங்கே இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் இல்லை, செகண்ட் பிளேஸில் தான் நம்ம இருக்கோம் டைப் 1 சர்க்கரை நோய் பாதிப்பில். இந்தியாவில் 2வது இடம்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது அதிஷியல் குஜராத் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அது இந்த நியூஸ் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து மீன் வளர்ப்பை பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக சென்னையில் சர்வதேச தரத்தில் அந்த கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம்ன்றதை திறந்து வச்சுருக்காங்க. ஸோ சர்வதேச அந்த வேர்ல்ட் கிளாஸில் வந்து ஒரு கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சென்னையில் திறந்துருக்காங்கன்றதான் ஸ்பெஷல். அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு உமன் சேஃப்டியில் இந்த நிர்பயா நிதியில் நாடு முழுவதும் 856 மையங்கள் வந்து திறந்திருக்காங்க அப்படின்றது தான் அந்த ஃபண்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பெண்களுக்காகன்றது ஒரு நியூஸு. அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வந்து சர்வதேச உறவுகளில் வந்து மங்கோலியாவோட அதிபர் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. குரேல் சுக் உக்னா அப்படின்ற அவங்களோட பேர், அந்த அதிபரோட பேர். அவங்க வந்து இந்தியாவுக்கு வரப்போகிறாங்கன்றது ஒரு நியூஸாக இருக்குது. சூன் வரப்போகிறாங்க. அப்புறம் அது சார்ந்த இந்தியாவுக்கும் மங்கோலியனுக்கு இடையே நிறைய வந்து வர்த்தக உறவு இருக்கும். ஸோ இதுதான் வந்து 1 வீக்கோட நியூஸ். தேங்க்யூ.